வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 2.7. இந்த சம்மு வந்து ரொம்ப முக்கியமான சம்மு. ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக கவனிக்கணும். நோட்டில் நல்லா காப்பி பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ஏன்னா இது வந்து முக்கியமானதுன்னு ப்ரீவியஸ் வீடியோவிலேயே சொல்லியிருக்கோம். 1. கீழ்காணும் கலப்பு எண்களின் துருவ வடிவினை காண்க. Find the polar form of a following complex number. அப்போ போலார் ஃபார்ம் தான் ஏற்கனவே வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். துருவ வடிவம் அல்லது போலார் வடிவம் எல்லாமே ஒன்று தான். இதில் எக்ஸசைஸ் நம்பர் 2.7ல் ஃபஸ்ட்டில் 4 டிவிஷன் இருக்குது. 4 டிவிஷனுமே வந்து இந்த வீடியோவில் வந்து போட போகிறோம். நல்லா ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக கவனிங்க. ஒவ்வொரு சம்மாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு சம் எழுதிக்க பாருங்களேன். 2 + I 2 √3. செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 3 - I √3. தேர்டு சம்மை பொறுத்தளவுக்கு -2 - I √3. இது தேர்டு சம். ஃபோர்த் சம் வந்து I - 1 cos π/3 + I sin π/3. ஓகேவா? இப்போ 4 சம்மே வந்து இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக கவனிங்க. நல்லா விளக்கமாகவே எழுதியிருக்கி, கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்களேன். லெட் z = 2 + I √3. அதான் கொடுத்துருக்காங்க. அதை எப்போவுமே இஜட்னு வச்சிடணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இஜட் என்பது x + IY நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இப்போ என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க? போலார் ஃபார்ம் என்ன? அப்போ போலார் வடிவம் என்பது z = r × cos θ + I sin θ. இதுதான் போலார் ஃபார்ம். அப்போ ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும், தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ளை பண்ணிட்டா போலார் ஃபார்ம் வந்துடும். அப்போ ஆர்னா என்ன? அப்போ ஆர்னா மாடுலஸ் இஜட், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ √x² + y² வேல்யூ. அப்போ 2² + √3². அதான் x² + y². இது x வேல்யூ, இது y வேல்யூ, அவ்வளோதானே? அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இப்போ 2² + √3² 2² 4 எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சது தான். இந்த இடத்துல 2√3² அங்கே பாருங்கள். 2√3² 2² × √3². 2² 4, √3² வெறும் 3. அதுதான் அங்கே போட்டிருக்கோம், 4 × 3. அப்போ இந்த இடத்துல 4 போட்டாச்சு. 4 × 3 எவ்வளவு? 12. 4 3s are 12. அப்போ 12 + 4 √16 வருதா? அப்போ ரூட்டை விட்டு வெளியே எடுத்தால் ஆன்சர் 4. அப்போ ஆர் வேல்யூ என்பது எவ்வளவு? 4. இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இது வரைக்கும் வந்துட்டாவே உங்களுக்கு ஸ்டெப் மார்க் கொடுத்துருவாங்க. ரைட். இப்போ ரெண்டாவது தீட்டா கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தீட்டா. தீட்டாவின் மதிப்பை காண. அப்போ தீட்டாவின் மதிப்பை காணனா எழுதிக்கும் பாருங்கள். முதல்ல கொடுக்கப்பட்ட சம்மை வந்து இஜட்னு வச்சிடணும். அப்போ இஜட் = r 2 + I 2 √3. அப்போ x + IY இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்போ தீட்டா கண்டுபிடிக்கணும். முதல்ல ஆல்பா கண்டுபிடிக்கணும். அப்போ ஆல்பா = tan 1 y/x மாடுலஸ். அதான் முக்கியமானது. அப்போ y/xனா 2√3/2. இந்த 2√3/2. இந்த 2 கேன்சல் பண்ணிட்டா √3 மட்டும் மிச்சம் இருக்கும். அப்போ ரிமைண்டர் பார்ட் √3. அப்போ tan 1 √3. அப்போ டேர்னில் எந்த இடத்துல √3 வரும்னா அங்கே பாருங்கப்பா. அப்போ டேர்ன் 60 டிகிரி வேல்யூ தான் எவ்வளோப்பா? √3. அப்போ 60 டிகிரிக்கு வந்து தீட்டா இது ஆல்பா வந்து 60 டிகிரி வந்துடுது. ஆல்பாவை ரேடியனாக மாற்றினா எவ்வளோப்பா? 60 ரேடியனாக மாற்றினா, அப்போ ரேடியனாக மாற்றினா π/3. அதுதான் இந்த இடத்துல போட்டிருக்கோம். அப்போ ஆல்பா என்பது π/3. நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க டைரெக்டாகவே நம்ம போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஆல்பாங்கிறது வந்து π/3ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இது ஆல்பா வேல்யூ தான். அதுக்கடுத்து மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, அப்போ தீட்டா வந்து கண்டுபிடிக்கணும்னா அது எந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கோமா? எந்த கால்பதில் வருகிறது. இந்த சம்மில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இது ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு. அப்போ +, அப்போ +, தீட்டாவானது முதல் கால்பதில் வருகிறது. அப்போ தீட்டா லைஸ் ஆன் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னா ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கோம்? அப்போ தீட்டா வேல்யூவும் ஆல்பா வேல்யூவும் சமம்.
அப்போ தீட்டா சீக்வல் எவ்வளவு π/3. ஏன்னா ஆல்பா வந்து π/3 தானே இப்போ தானே கண்டுபிடிச்சான். அப்போ ஆல்பாவும் தீட்டா சமமாக இருந்தால் அது ப்ளஸ் கமா ப்ளஸ் முதல் கால்பில் தான் வர வேண்டும். அப்போ தீட்டா என்பது π/3. இதோட விட்டுட்டாலே போதும். ஆனால் தீட்டாவுக்கு 2k சேர்க்கிறது வழக்கம். அது டீமாவரின் தியரத்தை யூஸ் பண்ணுறப்ப யூஸ் ஆகிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. அப்போ தீட்டா π/3ன்னு வச்சுக்கலாம், அல்லது 2k ப்ளஸ் π/3ன்னு வச்சுக்கலாம். இந்த k வந்து பிலாங்ஸ் டு இஜட், அது நான் இனிமேல் சொன்னதான். இப்போ போலார் ஃபார்ம்னா என்ன நல்லா கவனிங்க. அப்போ போலார் ஃபார்முங்கிறது நல்லா பாருங்கள், துருவ வடிவம் என்பது இஜட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ ஆர் வேல்யூ வந்துருச்சு, தீட்டா வேல்யூ வந்துருச்சு. இங்கே அப்படியே பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். அப்போ இஜட் என்பது 2 + i√3. இது வந்து கிவன் சம் தான், 2√3 கிவன் சம் தான். ஆர் வேல்யூ 4 வந்து அப்டைன் நம்ம கண்டுபிடிச்சது. அப்போ காஸ் ஆஃப் இந்த தீட்டா வேல்யூ 2k ப்ளஸ் π/3 ப்ளஸ் I sin of 2k ப்ளஸ் π/3 வேர் k belongs to z. இங்கு இந்த k என்பது இன்டிஜரை குறிக்கும், அதாவது முழுக்களை குறிக்கும். அப்போ வந்து போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும்னா ஆர் கண்டுபிடிக்க வேண்டும், தீட்டா கண்டுபிடிக்க வேண்டும். அப்படியே அப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ வந்து அடுத்து செகண்ட் டிவிஷன் போக போகிறோம். செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இதெல்லாம் தெளிவாக கவனிக்கணும். ஓகேவா? செகண்ட் டிவிஷன் போகலாமா? சம் நம்பர் 2, 3 - i√3. அப்போ எப்பொழுதுமே ஒரு சம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இஜட்னு வைக்கணும்னு சொல்லியிருக்கான். அப்போ லெட் இஜட் ஈக்குவல் டு 3 - i√3. ஓகே, அப்போ போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா முதல்ல எழுதணும். அப்போ இஜட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும், தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஆர்ஸ் ஈக்குவல் டு √(x² + y²). அப்போ இதுதான் எக்ஸ் வேல்யூ, இதுதான் ஒய் வேல்யூ, அந்த மைனஸையும் சேர்த்துக்கணும். அப்போ x² 3² ப்ளஸ் y² -√3 (2). அப்போ 3² 9, அது ப்ளஸ். அப்போ மைனஸ்னால் ப்ளஸ் ஆயிரம் ஸ்கொயர் பண்ணுறப்ப. √3² வெறும் 3 தான். அப்போ 9 + 3 எவ்வளவு? 12. அப்போ √12 கிடச்சிருது. அப்போ ரூட்டை விட்டு என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் வெளியே எடுத்துடணும். அப்போ 12 எப்படி பிரிக்கலாம்? 2 × 2 × 3. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரூட்டை விட்டு வெளியே இருந்தால் 2√3. இதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். அப்போ ஆர் வேல்யூ 2√3. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் தீட்டா. தீட்டாவின் மதிப்பை காண. அப்போ தீட்டாவின் மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா ஆல்பா கண்டுபிடிக்கணும். ஆல்பா கண்டுபிடிக்கணும்னா முதல் சம் எழுதணும். அப்போ இஜட் ஈக்குவல் டு 3 - i√3. அப்போ இந்த இஜட் தான் எவ்வளவு? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் நம்மளுக்கு தெரியும். அப்போ ஆல்பா ஈக்குவல் டு டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் y/x மாடுலஸ். அப்போ இந்த இடத்த பாருங்கப்பா. அப்போ டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் y/xங்கிறப்ப -√3/3. இந்த இடம் நல்லா கவனிக்கணும், அதுக்கு தான் அழுத்தி எழுதி சொல்லியிருக்கேன். அப்போ -√3/3. இப்போ கேன்சல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இந்த 3ங்கிறது √3 × √3 என்பது வெறும் 3, அதுதாங்க போட்டிருக்கேன். √3 × √3 எவ்வளவு? 3. அப்போ தான் வந்து இந்த √3 கேன்சல் பண்ண முடியும். அப்போ மீன் என்ன இருக்குது? tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் -1/√3. அப்போ மாடுலஸ்னாவே மைனஸை வந்து ப்ளஸ் ஆகக்கூடிய எவிடன்ஸ். அப்போ மைனஸை ப்ளஸ்ஸாக போட்டால் 1/√3. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. அப்போ ஆல்பாவினுடைய வேல்யூ வந்து ரேடியனில் வேணும்னா இங்கே பாருங்கப்பா. அப்போ டேர்ன் 30 டிகிரி வேல்யூ தான் எவ்வளவு? 1/√3. நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அப்போ 30 டிகிரி தீட்டா, அது ஆல்பா என்பது எவ்வளவு? 30 டிகிரி. ரேடியனாக மாற்றினா அப்போ ஆல்பா என்பது π/6. ரேடியனாக மாற்றினா π/6. அப்போ ஆல்பா என்பது π/6. ரேடியனை மாற்றுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுற மறந்துடாதீங்க. அப்போ ஆல்பா என்பது எவ்வளவு? π/6. அடுத்து நம்ம தீட்டாவினுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ தீட்டாவினுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா முதல்ல சிம்பிள் பார்க்கணும். அப்போ சம் பார்த்தீங்கன்னா இஜட் ஈக்குவல் டு 3 - i√3. அப்போ இது ப்ளஸ்ஸாக இருக்குது, இது மைனஸாக இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு கமா மைனஸ். அப்போ தீட்டாவானது 4ஆம் கால்பதில் வருகிறது. அப்போ தீட்டா லைஸ் ஆன் 4th குவாட்ரண்ட், 4ஆம் கால்பதில் வருகிறது. அப்போ 4th குவாட்ரண்ட்னாவே நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே ரூல் சொல்லியிருக்கோம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா. இதுதான் வந்து 4th குவாட்ரண்ட்டுக்குரிய தீட்டா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா. அப்போ ஆல்பாங்கிறது π/6 தானே கண்டுபிடிச்சி வச்சான்.
அப்போ தீட்டா என்பது மைனஸ் பை 6. தீட்டா என்பது எவ்வளவு மைனஸ் பை 6. இப்போ எப்போவுமே 2π சேர்ப்புற வழக்கம் இல்லையா, இந்த தீட்டா என்பது இப்படியும் போட்டுக்கிட்டு கடைசியிலையும் சேர்க்கலாம், அல்லது இங்கேயே கூட சேர்த்துடலாம், ஒன்றும் இல்லை. அப்போ 2kπ மைனஸ் பை 6. அப்போ 2kπ மைனஸ் பை 6. இப்போ என்னப்பா சொன்னால் போலார் ஃபார்ம் தானே சம்மு. அப்போ போலார் ஃபார்ம், அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, இதுதான் வந்து போலார் ஃபார்ம். இந்த இஜெட்டுக்கு கிவன் சம், அப்போ 3 மைனஸ் ஐ ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு ஆர் வேல்யூ 2√3 இட் இஸ் கிவன். நமக்கு இது அப்டைம் கண்டுபிடிச்சது. இப்போ போலார் ஃபார்ம்ஸ் ஈக்குவல் டு இஜெட் இன்ட்டு ஆர் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இஜெட் வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம், ஆர் வேல்யூ 2√3 அது கண்டுபிடிச்ச வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம். தீட்டா என்பது இங்கே தான் இருக்குது, 2kπ மைனஸ் பை 6 போட்டாமா. அப்போ ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் 2kπ மைனஸ் பை 6. கே பிலாங்ஸ் டு இஜெட். கே வந்து என்ன நம்பர் இன்டிஜர்ஸ், ஏற்கனவே சொன்னதான். ஓகேவா. அப்போ ப்ரீவியஸ் கிளாஸில் படித்தா தான் ஆர் கண்டுபிடிக்கணும், டீட்டா கண்டுபிடிக்கணும், அப்படியே பண்ணணும். இந்த டீட்டா கண்டுபிடிக்கிற மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா. இப்போ தேர்டு டிவிஷன் போகலாம். தேர்டு டிவிஷன் சம் நம்பர் 3 -2 மைனஸ் I2 -2 மைனஸ் I2 அல்லது 2i எப்படி வேணால் வச்சுக்கலாம். அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு -2 மைனஸ் I2, இதுதான் லெட்ஸ் இஜெட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐவை நல்லா தெரியும். அப்போ போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும், ஆர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர் என்பது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ -2 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஸ்கொயர், அவ்வளோதான். இப்போ 2 ஸ்கொயர்னா 4, அப்போ -2 ஸ்கொயர்னா 4 தான், -2 ஸ்கொயர்னா 4 தான். அப்போ 4 + 4 எவ்வளவு √8 எல்லாம் கிடச்சிது. √8னா 2 × 2 × 2 ஸ்கொயர் ரூட் எல்லாம் தெரியும், 2√2. அப்போ அந்த ஆரினுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது உங்களுடைய சொந்த பொறுப்பு, அதெல்லாம் போட்டுருவீங்க. இது வரைக்கும் கிளாஸ் நல்லா கொஞ்சிருந்தாவே நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிடுவீங்க. இப்போ ஆர் வேல்யூ ஓகே. இப்போ தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தீட்டா. அப்போ லெட்ஸ் இஜெட்ஸ் ஈக்குவல் டு -2 மைனஸ் I2. ஓகேவா. அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐவை வி நோ தட். அப்போ ஆல்பாஸ் ஈக்குவல் tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் y பை எக்ஸ் நல்லா தெரியும். அப்போ இது -2 பை -2. அப்போ -2 பை -2 கேன்சல் பண்ண எவ்வளவு, அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ 2 அடிச்சிட்டா 1. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் +1. அப்போ மைனஸ்னாவே ப்ளஸ் ஆயிடும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 கிடைக்கிறது. அப்போ டேர்னில் எந்த இடத்துல 1 வருது, அதான் முக்கியமான கண்டிஷன். அப்போ டேர்ன் 45 டிகிரி 45 டிகிரி வேல்யூ தான் பை 4. அப்போ எவ்வளவு 1. அப்போ வந்து tan 45 டிகிரி தான் 1. அப்போ டீட்டா வந்து எவ்வளவு ஆல்பா என்பது பை 4. 45 டிகிரியினுடைய ரேடியன் எவ்வளவு பை 4, அதுதான் கழிருங்க. அப்போ ஆல்பா வந்து கிடைச்சாச்சு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கப்பட வேண்டிய என்னது டீட்டா. அப்போ டீட்டா வேல்யூ என்ன, அப்போ டீட்டா கண்டுபிடிக்கணும் ஆல்பா வேணும். அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு -2 மைனஸ் I2. அப்போ இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் தான். அப்போ மைனஸ் கமா மைனஸ் நல்லா கவனிக்கணும். அப்போ டீட்டா லைஸ் ஆன் தேர்ட் குவாட்ரண்ட். அப்போ 3ஆம் கால்பகுதியில் வருகிறது. டீட்டாவின் மதிப்பு என்ன மதிப்பு 3ஆம் கால்பகுதி. அப்போ 3ஆம் கால்பகுதி வந்தால் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் டீட்டா ரூல்ஸ் அல்லது ரூல்ஸ் டீட்டா. அப்போ டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா மைனஸ் பை. இதெல்லாம் ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் வீடியோவிலே நிறையா சொல்லியிருக்கேன், மறந்துடாதீங்க. அப்போ 3ஆம் கால்பகுதிப்போ ஆல்பா மைனஸ் பை. அப்போ ஆல்பாங்கிறது எவ்வளவு π/4 இது கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ π/4 மைனஸ் பை, இதை சிம்பிளை பண்ணுங்கள். அப்போ பை மைனஸ் 4/4. அப்போ சுருக்கி போட்டால் எவ்வளோப்பா, அப்போ டீட்டா வேல்யூ -3/4. இது டீட்டா வேல்யூ. இப்படியே விட்டாலும் சரி, இல்லை 2kπ சேர்த்தாலும் சரின்னு இப்போ தானே சொன்னோம். அப்போ 2kπயும் சேர்த்துருங்க, ஏன்னா அங்கே சேர்க்கறது போல் இங்கேயே சேர்த்துலாம். அப்போ therefore theta is equal to 2kπ minus 3π/4. இதையும் போட்டு கடைசியில் 2kπ சேர்க்கலாம், அல்லது இங்கேயே சேர்த்துக்கலாம். இப்போ போலார் வடிவம் என்ன, அப்போ போலார் ஃபார்ம் என்ன, அப்போ போலார் ஃபார்ம் என்பது துருவ வடிவம். போலார் ஃபார்ம் என்பது துருவ வடிவம். அப்போ z is equal to r into cos theta plus I sin theta. அப்போ z வேல்யூ எழுதிட்டோம், r வேல்யூ 2√2 கண்டுபிடிச்சி வச்சிட்டோம் இல்லையா, அந்த r வேல்யூ எழுதிட்டோம். அப்போ டீட்டா வேல்யூ எவ்வளவு 2kπ minus 3/4. அப்போ 2√2 into cos of 2kπ minus 3/4 plus
I sin of 2k pi minus 3 pi by 4 where k belongs to z. அதை எப்போவுமே சேர்த்துருங்கப்பா, அதை எப்போவுமே சேர்த்துருங்க, எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா? இது வரைக்கும் 3 டிவிஷன் பார்த்துட்டோமா? இப்போ 4th டிவிஷன் நல்லா கவனிக்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் வேலைப்பாடு அதிகமாக இருக்குது, ஒர்க் வந்து நிறைய பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. 4th சம்முக்கு போகலாம். ஓகேவா? 4th டிவிஷன் I minus 1 by cos pi by 3 plus I sin pi by 3. இதுதான் சம்மு. இதை நல்லா கவனிக்கணும். ஏன்னா ஒர்க் வந்து நிறைய பண்ண வேண்டியிருக்கு இதில். அப்போ எப்பொழுதுமே நம்ம இஜட்னு வைக்க சொல்லிட்டேன், அதை வழக்கம் போல் வச்சுருங்க. அப்போ I minus 1 by cos pi by 3 plus I sin pi by 3. இந்த சம்முடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது. இதை வந்து இதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். இது வந்து போலார் ஃபார்ம்லேயே இருக்குது. அப்போ போலார் ஃபார்ம்லேயே இருக்குது. அப்போ இதை வந்து என்ன பண்ணணும், போலார் ஃபார்மை மாற்றணும். அதுதான் முக்கியமானது. இந்த இதில் என்ன சார் பண்ணணும், அப்போ இதைத்தான் எடுத்து ஒர்க் பண்ண போகிறேன். அதுதான் எழுதிக்கு பாருங்களேன். டேக் I minus 1 இதை மட்டும் தான் எடுக்கணும் தான், இதை மட்டும் எடுங்க. ஏன்னா நியூமரேட்டர் மட்டும் தான் ஒர்க் பண்ணுங்க, டினாமினேட்டர் அப்படியே இருக்கட்டும். அப்போ I minus 1 எடுத்துக்கோங்க. வழக்கம் போல் என்ன பண்ணுங்க, போலார் ஃபார்முக்கு அதை மட்டும் ஒரு தனி சம்மாக நினச்சி போலார் ஃபார்முக்கு மாற்றுங்க. இது என்ன சார் பண்ணலாம், அப்போ வந்து இதில் ரியல் பார்ட் இங்கே இருக்குது, இமேஜினரி பார்ட் இங்கே இருக்கா. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அப்போ இஜெட் என்பது -1 + ஐன்னு இங்கேயே நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றிக்கலாம். மறந்துடாதீங்கப்பா. ஏன்னா எப்போவுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்பது ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட், அந்த கான்செப்ட் தான். அடுத்து போலார் ஃபார்ம்னா எல்லோரும் தெரியும். இஜெட் = R × cos θ + I sin θ. அப்போ இதை என்ன பண்ணலாம், இது ஃபஸ்ட்லேயே எழுதியிருக்கேன், 1² + -1² அப்படி போட்டாலும் சரி, அல்லது -1² + 1² போட்டாலும் சரி. அப்போ ஆன்சர் வந்து 1 + 1, அப்போ √2. அப்போ R வேல்யூ √2 வந்தாச்சு. இந்த தீட்டா வேல்யூ மட்டும் கவனமாக செய்யணும். அப்போ தீட்டாவின் மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ இஜெட் எவ்வளவு, -1 + I சொன்னோம். அப்போ இஜெட் = x + IY. அப்போ ஆல்பா கண்டுபிடிக்கணும்னா டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் y/x மாடுலஸ். அப்போ டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் y/x, அப்போ இந்த y/x, அப்போ 1/-1 மாடுலஸ். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாடுலஸ்னாவே என்ன ஆயிரும், பாசிட்டிவ் ஆயிருமா. அப்போ 1/-1ங்கிற -1, அப்போ மாடுலஸ் வந்து வெளியே வந்தால் +1 மாறிடும். அப்போ டேர்ன் இன்வர்ஸ் 1. அப்போ டேர்ன் 45 டிகிரி வேல்யூ தான் அவ்வளவு 1. அப்போ ஆல்பா என்பது π/4, ப்ரீவியஸ் சம்மெல்லாம் சொன்னோம். அப்போ ஆல்பா என்பது π/4. ஓகே, இனிமேல் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டீட்டா கண்டுபிடிக்கனா சிம்பிள் வேணும். அப்போ சம்மு பார்த்தீங்கன்னா -1 + I. இதில் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே மிஸ்டேக் ஆகிடும். ஏன்னா சம்மு என்னப்பா கொடுத்துருக்காங்க, அப்போ இஜெட் = I - 1ன்னு கொடுத்துருக்காங்க. நீ வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றலனா சிம்பிள் தப்பாயிடும். அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு போயிடும், மிஸ்டேக் ஆயிரும். அப்போ மறந்துடாமல் என்ன பண்ணால் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃபே காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இந்த இடம் மாற்றி ஆகணும், வேறு வழியே இல்லை. தப்பு பண்ணிடாதீங்க. அதனால தான் சொன்னேன், இது வந்து சம்மாக கொடுத்துருக்காங்க, நம்ம இப்படி மாற்றிடணும். ஏன்னா ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜரி பார்ட். அப்போ இது மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ்ஸு. இப்படி வச்சிங்கன்னா என்ன ஆயிரும், ப்ளஸ்ஸு -. அப்போ கோடண்டே தப்பாயிரும். அப்போ மறக்காமல் இந்த ஸ்டெப்பில் கவனமாக செய்யணும். அப்போ -, அப்போ தீட்டாவானது எந்த கால்பகுதி, இரண்டாம் கால்பகுதியில் வருகிறது. அப்போ டீட்டோ லைஸ் ஆன் எந்த குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்னாவே நம்மளுக்கு ரூல் சொல்லியிருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம், அப்போ தீட்டா = π - ஆல்பா. தீட்டா = π - ஆல்பா. இதை ஒரு சிலர் மறந்துட்டா அவங்களுக்காண்டி லைட்டாக ஞாபகப்படுத்திடுறேன். இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்டு குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். அப்போ இது +, +, இது எவ்வளவு -, இது வந்து எக்ஸுக்கு மைனஸு, ஒய்க்கு மைனஸ் தான். இது வந்து எக்ஸுக்கு ப்ளஸ்ஸு, ஒய்க்கு மைனஸ். அப்போ இது வந்து தீட்டா என்பது எவ்வளவு, ஆல்பா, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். இது தீட்டா என்பது -ஆல்பா. இது ரூல்ஸ் சொல்கிறேன். அப்போ தீட்டா = π - ஆல்பா. இந்த தீட்டா = ஆல்பா -π. அவ்வளோதான். கரெக்டாக பார்த்துக்குங்க, ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய சம் போட்டிருக்கும். அப்போ இது இரண்டாம் கால்பகுதினா π - ஆல்பா. அப்போ π - ஆல்பா எவ்வளவு, π/4. இதை சிம்பிளை பண்ணால் இங்கே பெருக்கின எவ்வளவு, 4π - π/4. அப்போ ஆன்சர் எவ்வளவு, 4π - π 3π/4.
அப்போ டீட்டா வேல்யூ எவ்வளோப்பா 3π/4. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து ஆர் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், √2. இங்கே அப்ளை பண்ணுங்கள் போலார் ஃபார்ம். அப்போ போலார் ஃபார்ம் என்பது எவ்வளவு, இஜெட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தானே. அந்த இஜெட் வேல்யூ இங்கேயே சம் போட்டேன். ஆர் வேல்யூ √2, காஸ் ஆஃப் தீட்டா வேல்யூ 3π/4. அதுதான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ √2 இன்ட்டு காஸ் ஆஃப் 3π/4 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் 3π/4. இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். அப்போ கே பிலாங்ஸ் டு ஆர். இது வரைக்கும் ஓகேப்பா. இந்த இடத்துல கேக்கு வந்து ஏன் போட்டிருக்கேன்னு அது போட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. கடைசியில் கூட போட்டுக்கலாங்க, கேயே வரல இல்லையா. 2k பை சேர்க்குறப்ப நம்ம அங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ இது மேலே இருக்க பகுதிக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. இப்போ தான் ஒரிஜினலாக செய்ய போகிறோம். நல்லா கொனிங்க. ஏன்னா இப்போ கண்டுபிடிச்ச பூராமே இதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ இது அப்படியே இருக்குது. அப்போ இஜெட் ஈக்குவல் டு I - 1/cos π/3 ப்ளஸ் I sin π/3. ஓகேவா. ரைட்டு. இப்போ இதுக்கு தான் வேல்யூ இங்கே இருக்குல்ல, √2 காஸ் ஆஃப் π/4 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் π/4. கீழே வந்து காஸ் π/3 ப்ளஸ் ஐ சைன் π/3. இது வந்து சம்முப்பா. இது வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ப்பா. இது வந்து அப்படியே கொடுத்தாது. இப்போ தான் தெளிவாக கவனிக்கணும். இது 2 மெத்தடில் செய்யலாம். ஒன்று எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம், அதாவது அடுக்கு வடிவத்தில் செய்யலாம், அல்லது ஃபார்முலா இன்னொன்று இருக்குது அதில் செய்யலாம். நான் இங்கே செஞ்சுருக்கிறது வந்து உனக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம். அதாவது எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம்னா என்னென்னா, இங்கே பாருங்கப்பா, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா என்பது e⁻i⁻θ என்று எழுதலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவருக்கா. அப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா என்பது e⁻i⁻θ. அப்போ இந்த ஃபார்மேட்டில் வரணும் √2. அப்போ இது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா என்பது e⁻i⁻θ. அந்த தீட்டா வேல்யூ தான் எவ்வளவு, 3π/4. அப்போ e⁻i3/4. இங்கே பாருங்கள், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டானா e⁻i⁻θ. அவ்வளோதான். அப்போ இங்கே வரக்கூடிய தீட்டா வேல்யூ, இங்கே வரக்கூடிய வேல்யூ தீட்டா வந்தால் தான் எக்ஸ்பொனன்ஸ் ஃபார்மில் எழுத முடியும். அப்போ √2 கான்ஸ்டன்ட் இது அப்படியே இருக்கும். அப்போ e⁻i3/4 பை e⁻i3/4. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன சார் பண்ணணும், இதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா. அப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய பவர் வந்து என்னாகும், மேலே போனால் குறி மாறும். மைனஸ்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்னால் மைனஸாக மாறும். அப்போ ப்ளஸில் இருக்குது, மைனஸாக போட்டிருக்கான். அப்போ √2 இன்ட்டு e⁻3π/4 மைனஸ் இன்ட்டு e⁻i/3. அப்போ கீழே இருக்கிறத மேலே ஏற்றிட்டேன். இன்னும் ஏற்றிட்டாவே எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அப்போ மேலே கொண்டு போயிட்டீங்க. இப்போ பேஸ் கரெக்டாக இருந்தால் கூட்டிடலாம்ல அப்படியே. அப்போ அப்படியே ஐயை மட்டும் காமனாக கூட வெளியே எடுத்துருங்க. அப்போ e⁻3π/4 மைனஸ் i/3 அவங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டான். அப்போ ஐயை காமனாக வெளியே எடுத்துகிட்டு எல்சிஎம் எடுத்துடணும். அப்போ எல்சிஎம் எடுத்த குறுக்கு பெருக்கல் தான். இந்த 3 × 3 எவ்வளோப்பா, 9π மைனஸ் 4π. இந்த ஐயை தான் வந்து இங்கே இருக்க வேண்டிய ஐ இங்கே இருக்க வேண்டிய காமனாக வெளியே வந்துருச்சு. இந்த ஐயை என்ன பண்ணியிருக்கான், காமனாக வெளியே எடுத்துட்டோம். அப்போ √2 இன்ட்டு e⁻i 9π மைனஸ் 4π/12. இந்த 12 எப்படி வச்சு தெரியல, 4 × 3 12, 4 3s are 12. இதை ஒன்றும் இல்லைப்பா, 3π/4 மைனஸ் π/3ங்கிறத எல்சிஎம் எடுத்துட்டா அல்லது குறுக்கு பெருக்கல் போயிட்டா 9π மைனஸ் 4π/12. அதுதான், அது வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே போட்டிருக்கேன். அதுக்கடுத்து சிம்பிளை பண்ணுங்கள். 9π 4π. அப்போ ஆன்சர் அவ்வளோ 5π/12. அப்போ அப்போ √2 இன்ட்டு e⁻i 5π/12. இதனுடைய ஒரிஜினல் ஃபார்மை விரித்து எழுதுங்க. அப்போ e⁻i⁻θனா எப்படி எழுதலாம், இங்கே பாருங்கள், e⁻i⁻θன்னு எழுதலாம், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதலாமா. அதுதான் ரிப்பீட்டட். அப்போ இதுலேருந்து இதுக்கு வரலாம், இதுலேருந்து இதுக்கு வரலாம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ காஸ் ஆஃப் 5π/12 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் 5π/12. முதல்ல இப்படி இருக்கிறது e⁻ எழுதணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு e⁻ எக்ஸ்பேண்ட் பண்ணி பெரிய வடிவத்துக்கு எழுதிடணும், மறந்துடாதீங்க. அப்போ e⁻i⁻θ என்பது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ √2 அப்படியே வச்சுக்கிட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் காஸ் 5π/12 ப்ளஸ் ஐ சைன் 5π/12. ஓகேவா. இதுதான் போலார் ஃபார்ம். இந்த போலார் ஃபார்ம் என்ன பண்ணலாம்னா இப்படியே விடலாம், அல்லது 2k பை சேர்க்கலாம்னு தானே சொன்னேன்.
அந்த தீட்டாவோடு 2k பை 2k பை எல்லா இடத்துலையும் சேர்த்துருங்க. அப்போ √2 cos of 2k பை ப்ளஸ் 5/12 ப்ளஸ் I sin of 2k பை ப்ளஸ் 5/12. அப்போ இந்த k belongs to z பழைய இதுக்கு வந்துடுவோம். அப்போ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு மேலையும் தனியாக ஒர்க் பண்ணணும், கீழே தனியாக ஒர்க் பண்ணணும், ரெண்டையும் ஒர்க் பண்ணி ஒன்று சேர்க்கணும். மறந்துடாதீங்க, இதுதான் போலார் ஃபார்ம், இதுதான் தேவையான போலார் ஃபார்ம். அப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சம் பார்த்துருக்கோம். 4 சம்மே நல்ல சூப்பர் சம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். +1 பாய்ஸுக்கு +1 பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். +2 பாய்ஸ் வந்து +2 பிளேலிஸ்ட்டில் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட் சாப்ட்லேருந்து லாஸ்ட் சாப்ட் வரைக்கும் போட்டிருக்கோம். எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்ல மார்க் வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.